ஹலோ மை டியர் குக்கிங் காம்ரேட்ஸ். கேக்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ரைஸ் ஃப்ளவரில் கேக் பண்ணலாமா? ஆக்சுவலி இது கேக் இல்லை, கேரளா ஸ்பெஷல் கலத்தாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் பச்சரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு அரைக்கப் அளவுக்கு மண்டை வெல்லத்தை காய்ச்சி பாகாக எடுத்து அதையும் அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் வந்து மிக்சியில் இது பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு தேங்காவை நல்லா வறுத்துக்கிறேன். இது கூட வெங்காயம் சேர்ப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவையும் இதோட ஊற்றி கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, ஊற்றினபடியே அப்படி குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில் கேஸ்கெட் போட வேணாம். ஸோ போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் போல் குக் பண்ண விட்டிங்கன்னா டக்கராக ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா சைட் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கேக் மாதிரி இருக்காது, பட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.